அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்க நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவால் பாஜக வளர்ச்சி அடையும் அப்படின்னு, இது வரலாற்று பிழை அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் இது உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன, இதனுடைய பின்னணி குறித்த பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்க நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவால் பாஜக வளர்ச்சி அடையும் அப்படின்னு, இது வரலாற்று பிழை அப்படின்னு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்காங்க. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டும் இருக்காரு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. பாமக வேட்பாளராக அன்புமணி போட்டியிட போகிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுறாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் வேட்பாளரை அறிவித்த நிலையில் அதிமுக தனது முடிவை அறிவிக்காமல் மௌனம் காத்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனையும் நடத்தியிருக்காரு. இந்த ஆலோசனையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலோசனைக்கு பிறகு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருக்காங்க. லோக்சபா தேர்தலில் 40 இடங்களையும் அதிமுக கூட்டணி தோல்வி அடைந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்திருக்கு. இந்த நிலையில் அதிமுக எடுத்திருக்க முடிவு திமுக மற்றும் பாஜக வளர உரம் போடவே செய்யும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வரலாற்று பிழையை தொடர்ந்து செய்வதாக முன்னாள் MP KC பழனிசாமி தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக KC பழனிசாமி சொல்லியிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பெரும் வரலாற்று பிழைகளையே செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைப்படி ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முயற்சிகளை எடுத்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற வாய்ப்பை தவறவிட்டு பாஜக மற்றும் திமுக வளர்ச்சிக்கு உரமிடுகிற வகையில் தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்திருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த முடிவை எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவை ஒன்றிணைக்கும் வகையில் பெங்களூரு புகழேந்தி JCT பிரபாகர் உள்ளிட்டோர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை எடுக்க இருக்கிறதாகவும் அறிவித்திருக்கக்கூடிய இந்த குழு சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, TTV தினகரன், O பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு கடிதமும் எழுதியிருந்தது. முன்னதாக விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாது அப்படின்னு அந்த கட்சி தலைமை அறிவித்திருந்தாங்க. அதுல பொதுவாகவே தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகிற வகையில் பயப்படுற அச்சப்படுகிற இயக்கம் அதிமுக இல்லை என்பதை அனைவரும் நன்கு அறிவாங்க. தமிழகத்தில் அலங்கோல ஆட்சியை நடத்தி வரக்கூடிய திமுகவினர் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையோடு அரசு எந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அராஜகம் என்றால் திமுக என்றால் அராஜகம். திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கை தேர்ந்தவர்கள். அவ்வாறாக கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக 18/8/2009 ஆண்டு நடந்த இளையான்குடி, கம்பம்,
தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் 27/2/2009 ஆண்டு நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உள்பட திமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல்களையும் ஜெயலலிதா புறக்கணித்தாங்க. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. 2006 ஆண்டு மைனாரிட்டி திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் நடந்த தேர்தலில் திமுகவினரால் வெளிப்படையாக நடத்தப்பட்ட வன்முறைகள், அராஜகங்கள், தமிழகம் எங்கும் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் கடத்தப்பட்டது, தேர்தல் அதிகாரிகள் கடத்தி செல்லப்பட்டது, அதிமுக வென்ற இடங்களில் தேர்தல் அதிகாரியை மிரட்டி திமுக தான் வெற்றி பெற்றது என அறிவிக்க செய்தது மக்கள் அனைவரும் நன்கு அறிவாங்க. அதுபோல 19/2/2022 ஆண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் பணபலம், படைபலத்துடன் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களையும் வன்முறைகளையும் அராஜகங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த தேர்தலும் ஜனநாயக முறைப்படி நடைபெறல. அதைத் தொடர்ந்து அஇஅதிமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி மக்கள் பெரும் அதிருப்தியை ஆளும் திமுக கூட்டணி மீது வெளிப்படுத்தியும் இருந்தாங்க. இதனால தோல்வி உறுதி என தெரிந்த திமுக ஈவு இரக்கமற்ற வகையில் ஜனநாயகத்தின் குரல் வளைய நெறித்திருக்கு. திருமங்கலம் ஃபார்முலா என்ற பெயரில் மக்கள் வாக்குகளை விலை பேசியது போல ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்ற ஒற்றை உருவாக்கி ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல வாக்காளர்களை அடைத்து அருவருக்கத்தக்க ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றிருக்கு. எதிர்கட்சியின் பரப்புகள் மக்கள் காதுகளிலேயே விழாத அளவுக்கு அவர்கள் சிறைப்பிடிக்கவும் பட்டிருக்காங்க. மக்களை அடைத்து வைத்தால் மக்கள் அடைபட்டிருக்கிற இடத்திற்கு சென்று மக்களை சந்திப்பேன் என நான் எச்சரித்த பிறகு பேருந்துகள் மக்களை அடைத்து சுற்றுலா அடைத்து செல்லும் புது ஃபார்முலாவை திமுக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் என இவை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெரும் அளவில் அச்சுறுத்தியும் இருக்கு. திமுகவின் மக்கள் அடைப்பு முகாம்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் பரவலாக முளைத்திருக்கு. அந்த இடத்திற்கு வர மறுத்த அப்பாவி மக்கள் திமுகவினரால் மிரட்டப்படுறாங்க. அவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவும், வீட்டுக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கு இரவு உணவு மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கி ஜனநாயக படுகொலை நடந்தேறுது. ஒரு குடும்பம் மட்டும் அசுர வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகார துஷ்பிரயோகங்கள், அச்சுறுத்தல்கள், வன்முறை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கெடுப்பது, வெற்று வாக்குறுதிகளை அளிப்பது, விளம்பரங்கள் செய்வது முதலான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய திமுகவினரின் முகத்திரையை கிழித்து திமுக ஆட்சியின் பல்வேறு மக்கள் விரோத செயல்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து எதிர்வரும் 2026 ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரவோடும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எடப்பாடி அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளினுடைய இந்தியா கூட்டணி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிடுவதாக அரசியல் வட்டார தகவல்களும் தெரிவிக்கிறாங்க. ஜூன் 26 மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதில் பெரும்பாலும் சந்திரபாபு நாயுடுவின் மச்சினி புரந்தேஸ்வரிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு கூறப்பட்டது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. சபாநாயகர் பதவியை பெறுவதற்கான ரேஸில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருக்கிறாங்களாம். 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் லோக்சபா ஸ்பீக்கர் யார் யார் என்று கேள்வி எழுந்திருக்கு. லோக்சபா சபாநாயகர் பதவியை தேர்வு செய்வது கடினமானது. சபாநாயகர் பதவி கட்சி சார்பற்றதாக இருக்க வேண்டும். அதே சமயம் மைனாரிட்டி அரசு அமையும் போது, கூட்டணி ஆட்சியின் போது ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் அபாயமும் இருக்கு. முக்கியமாக நம்பிக்கையில்லா தீர்மானம், குதிரை பேரம், எம்பிக்கள் தகுதி நீக்கம் போன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கு. இதனால சபாநாயகர் பதவி முக்கியமானதாக மாறும். இதில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில்
நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்தும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிடுவதாக அரசியல் வட்டார தகவல்களும் தெரிவிக்கப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிக்கள் கொறடா உத்தரவை மீறி மாற்று கட்சிக்கு வாக்களிக்கும் போது அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கே இருக்கும். இதில் கோர்ட்டு கூட தலையிட முடியாது. உதாரணமாக எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கான ஆதரவை பெறும் அப்படின்னா தெலுங்கு தேசம் வாபஸ் வாங்குகிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம்.